மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் கீழ் மக்களிடமிருந்து பெறப்படும் கோரிக்கை மனுக்கள் மீது உடனுக்குடன் தீர்வு காண வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். அரசு துறைகளை தொடர்பு கொள்ளும் பொதுமக்களுக்கு அரசின் சேவைகள் விரைவாகவும் எளிதாகவும் சென்று சேரும் வகையில் மக்களுடன் முதல்வர் என்ற திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. தற்போது ஊரகப் பகுதிகளிலும் இந்த திட்டம் விரிவுபடுத்தப்பட்ட நிலையில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் செயல்பாடுகள் பற்றி நாகை, வேலூர், திருப்பூர், தூத்துக்குடி, மதுரை ஆகிய 5 மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி வாயிலாக ஆலோசனை மேற்கொண்டார். அத்துடன் இந்த 5 மாவட்டங்களைச் சேர்ந்த பயனாளிகளிடம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உரையாடினார். அப்போது திருப்பூரில் இருந்து பேசிய சந்திரன் என்பவர் தாம் விண்ணப்பித்த சில மணி நேரத்தில் மின்சார இணைப்பு பெயர் மாற்றம் பெற்றதாக கூறி நன்றி தெரிவித்தார். காங்கேயத்தைச் சேர்ந்த பரிமளா என்ற பெண் மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் கீழ் தாம் தையல் இயந்திரம் கேட்டபோது உடனே தமக்கு கிடைத்ததாக கூறினார். வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, உங்க ஊர் என்ன, உங்க கோரிக்கை என்ன? பேர் பரிமளாங்க ஐயா. சரி, ஐயாசாமி காலனி காங்கேயத்திலிருந்து வரேங்க சார். என்ன பிரச்சனை உங்களுக்கு? என்ன பிரச்சனை? தையல் மிஷின் வாங்க வந்தேங்க சார். இது நடக்குதுன்னு எப்ப தெரியும் உங்களுக்கு? முன்னாலே தெரியுங்க சார். சொன்னாங்களா உங்களுக்கு? ஆமாங்க சார், ஆட்டோவில் அலௌன்ஸ் பண்ணேங்க சார். அது தெரிஞ்சுட்டு தான் வந்தீங்க? ஆமாங்க சார். சரி, நீங்க மனு கொடுத்துட்டீங்களா? மனு கொடுத்துட்டேங்க சார். மனு கொடுத்தோடனே எனக்கு செலெக்ஷன் பண்ணி கொடுத்துட்டாங்க சார். கிடைச்சிருச்சா? கிடைச்சிருச்சுங்க சார். இதேபோல தூத்துக்குடி, நாகை, வேலூர் மாவட்டங்களைச் சேர்ந்த பயனாளிகளும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்தனர். தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர்களின் விளக்கங்களை கேட்டறிந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பயனாளிகளுக்கு உரிய பயன்கள் விரைந்து சென்று சேர்வதை உறுதி செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தினார். இந்த கூட்டத்தில் தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா, கூடுதல் தலைமைச் செயலாளர் முருகானந்தம், முதன்மைச் செயலாளர் அமுதா உள்ளிட்டோரும் பங்கேற்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.